என்னடா சிவா இப்படி யோசிக்கிற? உனக்கு தான்டா அது புதுசு. இந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணி ஹெல்ப் பண்ணா அது எனக்கு 17வது அட்டம்ப்ட். இது வர ஒருக்கா கூட பிசுறு தட்டினதில் அது பக்கா பிளானு. எல்லாம் பக்கா தான். ஞாயிற்றுக்கிழமை ஆள் நடமாட்டம் தெரியும். டெய்லி காலையில் 10 மணிக்கு பால் பாக்கெட் அங்கே வீட்டு வாசலுக்கு வர அந்த அம்மா, அலப்பறைக்கு அதை போட்டிருக்க டைமண்ட் நெக்லஸ்ஸு எல்லாம் ஓகே தான். அப்புறம் என்னடா, நம்ம தான் இருக்க சந்து பொந்தில் யார் வரா போகிறான்ற எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியாச்சுல. இருக்கிறதுல ஈஸியஸ்ட் கிரைம்னா அது செயின் ஸ்நாச்சிங் மட்டும்தான்டா. எல்லாம் கரெக்டு தான்டா, இருந்தாலும் டேய், இது உனக்கு ஃபஸ்ட் டைம்ன்றனால தான்டா இவ்வளோ பயப்படுற. அதுவும் இல்லாமல் எனக்கு அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுன்ற ஒரே ரீசன் தான் அவன் உட்காந்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு நசையாக இருந்துச்சுன்னா சொல்லு, நான் வேணா கிளம்பிடுறேன். டே உட்காடுறா. கஷ்டப்பட்டு எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணியிருந்தோம். 13 லட்சம் கொடுத்தா தான் வேலைன்னு சொல்லி ஹோல்டிங்கில் போட்டானுங்க. என்னை நம்பி கடன் தர ஒரு நாதி இல்லை. நான் வாங்குகிற 5-10 சம்பளமும் பத்தாது. வேறு வழியே இல்லாமல் தானே நான் உன்ட்ட ஹெல்ப் கேட்குறேன். நீ இவ்வளோ பயப்படுறேன்னா உங்கள் அம்மா ஞாபகத்தமாக ஒரு செயின் வச்சுருந்தில்ல, அதை வேணால் அடகு வைக்கலாம்ல. எதை சொல்கிற? இதையா? இதை விற்றா ஒரு 7-8 லட்சமாவது போகும். அடகு வச்சு கூட பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனால் அது எங்கள் அம்மாடா. அதோட தாலி செயின் இது என் கூட இருக்கிற வரை எங்கள் அம்மாவே என் கூட இருக்கிற மாதிரிடா. டேய் விட்றா. நம்ம தான் பிளான் பக்காவாக போட்டாச்சுல. 2 தெரு தள்ளி தான் ஸ்பாட்டு. நீ கேட்ட காசு 2 நிமிஷத்துல கையில் இருக்கும். ஆனால் தப்பி தவிர இந்த பிளான் யாருக்கா தெரிஞ்சாதான் தடிக்கான். தம்பி வச்சுட்டு போப்பா. அப்புறம் வந்து 2 எம்டி கேனையும் கொடுத்தாரு. சரிண்ணே. ஒரு கேனு. எப்பவும் தண்ணி கேன் போட வர பையதான், சின்ன பையதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி என்னவோ, நம்ம பிளான் படி நம்ம ஸ்பாட்டை போய் ரவுண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். நேரம் வந்ததும் கால் பண்ணுறேன். நீ வந்து சேர்ந்துரு, சரியா? சரி மாப்பிள்ள. டேய், 2 நிமிஷத்தில் அடிக்கிறோம். நீ கேட்ட காசு 2 நிமிஷத்தில் உன் கைக்கு வந்துடும். எங்கேயும் அலையான் தெரியாமல் உன் வீட்டில் அவன் வீட்டில் போய் பதுங்கிடுறோம், சரியா? சரி மாப்பிள்ள. பண்ண போகிறது ஸ்ட்ரெயின் ஸ்நாச்சிங்டா. நெயில்ஸ் எல்லாம் வெட்டிட்டல? அதெல்லாம் வெட்டி தான் மாப்பிள்ள இருக்குது. பேர் தெரியாத காலேஜில் படித்து படிப்பு இருந்தும் 10,000 ரூபாய்க்கு தான் வேலை கிடைக்கிறப்ப உதவி பண்ண வெக்கப்படுற இந்த சொந்தக்காரங்களாம் சம்பளத்தை வச்சு என்னை அசிங்கப்படுத்தும் போது நான் கிளியர் பண்ண எக்ஸாமுக்கு என்கிட்டயே லஞ்சம் கேட்குற இந்த உலகத்துக்கு நான் செய்ய போகிறது கரெக்டாக தப்பான்னு தெரியலம்மா. ஆனால் நான் என்ன பண்ணாலும் நீ என் கூட இருப்பேன்னு மட்டும் நான் நம்புகிறேன். நான் எப்போவும் தப்பு பண்ண எனக்கு நீ செகண்ட் சான்ஸ் தருவிலம்மா. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு சான்ஸ் தாம்மா. இட்ஸ் எய்தர் டூ ஆர் டை. எதுனாலும் என் கூடவே இருமா. ஹலோ. எங்கேயா இருக்க? மச்சி வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். டக்குன்னு ஸ்பாட்டுக்கு வாயா. இதோ வரேன், உடனே வரேன். ஏய், எந்த வீடுடா? அதான் கோயிலுக்கு முந்தின ஒரு சக்தி. அவன் கன்ஃபார்மாக கிளம்பிட்டான் தானே? கன்ஃபார்ம் தான் சக்தி, நீ போ. ஆமாம், அந்த செயின் எவ்வளோ ரூபா தேருன்னு சொன்னேன்? ஒரு 5-6 லட்சமா ஸ்டேருன்னு சொன்னதை கேட்டேன். வா போகலாம். ஆமாம், அவன் பக்கத்தில் செயின் ஸ்நாச்சிங் பண்ண போகிறதா தான் நான் சொன்னேன். ஒரு 2 ஏரியா தள்ளி இருக்குமே தான் பேசுகிறாங்க. அவன் அங்கே செயின் அடிச்சுக்கலாம், அப்புறம் நம்ம இங்கே செயின் அடிச்சுக்கலாம். புரியுதா? அந்த கடைசி ரூம் சக்தி.
ஓ அந்த ரூம் தானா? இளவரசா நல்லா கேட்டுக்கோ, பக்கத்தில் தான் செயின் அடிக்க போயிருக்கான். அப்போது கண்டிப்பாக 2-3 நிமிஷத்தில் இங்கே வந்துடுவான். ஸோ அதான் நமக்கான டைம். நான் இங்கே உள்ள பொருள் எடுத்துகிட்டு இருக்கேன், நீ கீழே வெயிட் பண்ணிட்டுரு. யாராச்சும் வந்தாங்கன்னா சிக்னலாக ஒரு விசில் அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடு. பொருள் கிடைக்குதோ இல்லையோ நான் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறேன். ஒரு வேளை இல்லைடா, ஒரு வேளை நான் வரலைன்னா பொருள் எடுத்து அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ நான் அவன்கிட்ட செயினை தூக்கி போட்டுடுறேன். நீ அதை எடுத்துகிட்டு அதுக்கு அடையாளமாக ஒரு 2 விசில் அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடு. நான் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறேன். புரியுதா? சரி போ. ஐயோ, ஹலோ மச்சி, வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டேன்டா, ஒரு பிரச்சனையும் இல்லை. இரு ஒரு நிமிஷம் இரு. டேய், எங்கள் அம்மாவோட தாளிச்சேன்றாது ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு இல்லை செவ்வில் கிழிச்சிருவேன். அப்படியா? அப்போ கொடுத்துடலாமே. எங்கள் அம்மாவோட தாளிச்சேன் அடிக்க உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? என்னடா உங்க அம்மாவோட தலையில ஓவரா தூக்குற? ஏன் நீ இன்னொருத்தன் செயின் அடிக்கிறப்ப தெரியலையா? அது இன்னொருத்தன் அம்மாவோட தலை. சிவா, சிவா, இப்படி உன்னை பார்க்கவாயா உன்னை விட்டுட்டு போனேன். சம்பளம் 5000 இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும் சரி, உன்னை நம்பி வேலை கொடுத்தவங்களுக்கு உன் முழு உழைப்பை கொடுத்து வேலை பார்த்தீங்கன்னா காசும் வாய்ப்பும் தானாக உன்னை தேடி வரும். அதை விட்டுட்டு ஏயா இப்படிலாம்? நீ இன்னொருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறப்ப உனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீல. அம்மா தர செகண்ட் சான்ஸை இப்போ உனக்கு தரேன். அந்த நகையை உரியவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு இருக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில் குறை சொல்லாமல் உன் முழு உழைப்போட வேலையை பார்க்க பழகிக்க. இப்போ எந்திரி போ. நீ இன்னொருத்தன் செயின் அடிக்கிறப்ப தெரியலையா? அது இன்னொருத்தன் அம்மாவோட தலை. நீ இன்னொருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறப்ப உனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீல. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ என்ன வேலை வேண்டாம் பாரு, கழிப்பிற கழுவினாலும் கழுவு, ஆனா இந்தியாவில் என் மகன் தான் சிறப்பான கழிப்பறை கழுவாளன் அப்படின்னு இருக்கணும்.